ஓகே, வெல்கம் கைஸ், எல்லாருக்கும் வெல்கம். நம்ம புது சேனலுக்கு பேர் வைக்கல, அதனால பேர் அப்புறம் வச்சுக்கலாம். ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தா, ஆனா ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு. இது வந்து புது சேனல், கொஞ்சம் ஃபன் கண்டென்ட்டு, என்டர்டெய்னிங் கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சது தான். என்ன, சும்மா ஒரு ஜாலியா வந்து ஃபன்னா கண்டென்ட் பண்றோம். ஆமா, இப்போதைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம ஐபிஎல் மேட்சஸ்ல இருந்து கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விட்டோம். ஆமா, இப்போ வந்து இதுதான் ஆனா மெயின் மேட்ச் மாதிரி இருந்துச்சுல்ல நமக்கு. கிளாசிக்கோ சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அப்படின்னாலே ஒரு அரவரமா வந்துருவானுங்க. ஆமா, அதனால இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்மளோட தாட்ஸ் சொல்ல போறோம். ஓவரால் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? உள்ள போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓவரால் தாட்ஸ் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட தாட்ஸ் சொல்றேன், அப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க. ஓவரால் வந்து நல்ல கேம், நல்லா வின் பண்ணாங்க. ஆனா வந்து இன்னும் நான் ஒரு ஏர்லியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு இல்லைல்ல. 155 தானே அவங்க டோட்டலு. இது சேசிங் வந்து அது பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம ரச்சின் ரவீந்திரா இருந்த ஃபார்முக்கெல்லாம் பார்த்தோம்னா சீக்கிரம் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ரச்சின், அப்புறம் நம்ம ருத்ராஜ் கூட நல்ல ஃபார்ம் தான். அப்புறம் அது மட்டும் இல்லாம இப்போ பிளாங்க் ஆகுது, என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான். அதான் ஜி. அது மட்டும் இல்லாம போன லாஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து 200 ஈஸியா அசால்ட்டா 200 அடிச்சானுங்களா. ஸோ மேபி இந்த டைம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஒரு 155 நல்ல ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் கூட சொல்லலாம்ல ஸ்கோர். சென்னையில அது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்றாங்க. ஆமா, அது என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நல்லா சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து நம்ம இந்த 2018 2019 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ஐபிஎல் இப்படிதான் இருக்கும். 160 அடிச்சா காம்படிட்டிவ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருப்பி இப்ப நம்ம 200 300 கிட்ட எல்லாம் எல்லா மேட்சும் பார்த்து இதெல்லாம் பார்த்து என்ன குட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வருது. ஆனா இதுக்கு ஒரு ஹைப் இருக்குல்ல, ஓஜி வியூவர்ஸ் வந்து, ஆமா, ஓஜி பீப்புள் வந்து அதை பாக்குறப்போ நாஸ்டால்ஜியாவா இருக்கு. அது ஒண்ணு. இப்ப வின் பண்ண விதமே பார்த்தோம்னா பழைய சிஎஸ்கே நாம வச்சு கிட்ட சின்ன ஸ்கோரே த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிட்டு சிஎஸ்கே ஸ்கிரிப்ட் போல அது எப்பயுமே வந்து 100 ரன் அடிச்சா கூட கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸ் நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும் போல. கடைசியில தோனி வந்தது. ஆமா, தோனி வந்தே ஆகணும் போல. அதுதான் ஸ்கிரிப்ட். சரி, ஓவரால் தாட்ஸ், என்னோட தாட்ஸ் என்னன்னா, நல்ல மேட்ச், இன்னும் சீக்கிரம் ஜெயிச்சிருக்கலாம். மற்றபடி நல்ல மேட்ச் தான். ஓகே, அடுத்து யார சொல்றீங்க? அடுத்து நீங்க. பிரசாந்த் சொல்ல வேண்டியதெல்லாம் இவனே சொல்லிட்டான். அப்புறமேல நம்ம சொல்றேன் என்ன சிஎஸ்கே வந்து பவுலிங் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கல. அதாவது செம்மையான கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பவுலிங். எதிர்பார்க்கல உண்மையிலே இந்த மாதிரி பவுலிங் கண்ட்ரோல் சொல்லி. ஆமா, அஸ்வின் 4 ஓவர், நூர் அகமது 4 ஓவர், ஜடேஜா 3 ஓவர். ஸோ 11 ஓவர் போட்டிருக்கானுங்க ஸ்பின்னு. பரவாயில்ல, ஒரு ஈக்குவலா வந்து ஸ்பின்னு சீம் ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அதான் ஓவரால் தாட்ஸ் ஆப்ஷன். இது நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த முதல் பேசுறவங்களுக்கு நிறைய டாபிக் இருக்கும். முதல் பேசி சரி, ஹன்சிஜி. நான் சொல்லிட்டேன்.
ஓவரால் தாட்ஸா பார்த்தோம்னா கம்ப்ளீட் அந்த சின்ன வயசுல பாக்குற மேட்சஸ் மாதிரி ஒரு 160 150 பார்த்துட்டு அந்த பொறுமையா ஒரு மேட்ச் ஆடிட்டு ஸ்லோ பிச்சஸ்ல டர்னிங் பிச்சஸ்ல ப்ராப்பர் கிளாஸ் காட்டி விளையாடுற இதுவா தெரிஞ்சது. இப்ப நம்ம வந்து போனோம்னா மசாலா படம் மாதிரி பியூர் அக்ரஷனோட ஆடிட்டு இருக்கோம். வர மேட்ச் எல்லாமே வந்து 250 250 250 250ன்னு அடிச்சு 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 அப்படியே ஏதோ ஆமா அது கரெக்ட். கன்ஜஸ்ட் ஆன மாதிரி ஆயிட்டோம். இப்போ இந்த லோ ஸ்கோரிங் 150 அதுல நம்ம த்ரில்லர் போறப்போ அதுவும் இதாக தான் இருக்கு. எனி டே சிஎஸ்கே வின் பண்ணாலே நமக்கு ஜாலி தான், நைட்டு ஓவர் ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது நல்ல த்ரில்லிங்கா அப்படி மேட்ச் போகும்போது ஈஸி வின்னா கூட ஓகேன்றது வின் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் ஆமா, நமக்கு ஆமா. அது அந்த ருத்ராஜ் கடைசியில சார் அப்படிலாம் த்ரில்லு. அந்த விக்கெட் சொல்லும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் வரும்போது தான் அது இன்ட்ரெஸ்டிங்காவே மாறுது. ஆமா நமக்கு ஆமா. பாக்குறப்போ ஏர்லி விக்கெட்ஸ் இருந்துச்சு, தோனி ஸ்டெம்பிங் இருந்துச்சு, பேட்டிங்ல கேப்டன் 50 இருந்துச்சு, நெயில் பைட்டிங் லாஸ்ட் ஓவர் வரையும் போனதும் இருந்துச்சு, கடைசியில தலை பேட்டிங் வந்ததும் இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட்லி பேக்டு. கம்ப்ளீட்லி பேக்ட். ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது இன்டெப்தா கொஞ்சம் ஓவராலா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து டாஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? டாஸ் வந்து நம்ம சென்னை தான் வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணிட்டு ஆமா. பவுலிங் சூஸ் Good toss பண்ணிருக்காங்க. to win. ஆமா குட் டாஸ் டு வின் தான்ல. ஏன்னா வந்து ஆமா நமக்கு சேசிங்னா கொஞ்சம் ஒரு ஆமா, மாதிரி கொஞ்சம் உண்டு. எப்படியாவது அதுதான் ஆமா எப்படியாவது வின் பண்ணிடலாம் கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு அப்படி பழகிட்டாங்க சிஎஸ்கே. பழகிட்டாங்க. பின்னாடி வந்து இவர் வந்து அடிச்சு கொடுத்து கொடுத்து நம்மள பார்த்து பழகிட்டாங்க. அதனால நம்ம சேசிங்னா நமக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதுவும் இல்லாம மம்பட்டி. ருத்ராஜோட டாஸ் வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி. அவன் வந்து அவன் டாஸ் எடுத்தாலே லாஸ்ட் இயர்ல வந்து 2 to 5 டாஸஸ்குள்ள தான் ஏதோ வின் பண்ணியிருப்பான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் ஜெயிச்சானா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஒரு அதுவும் வந்து அதுவே ஒரு அவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கே வந்து ஒரு அது ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும்ல. நம்ம டாஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றது ஆமா. அது. ஆமா ஓகே அந்த பவுலிங் சூஸ் பண்ணிட்டு கரெக்டா அழகா அவங்க பவுலர்ஸ் வந்து கரெக்டா அவனுங்க மைண்ட்ல வச்சிருந்திருக்கானுங்க. கலீல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. ஆமா. கலீல் அகமதோட ஸ்டார்டிங்கே வந்து செம்மையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல கலீல் எப்படி வந்து பவுலிங்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவரே அப்படியே பால் குத்தி எங்கெங்கேயோ போகுது. ரோஹித் சர்மாவே ஆமா 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 கொஞ்சம் வந்து ஆமா லைட்டா திணறாப்ல. ஆமா அந்த ஃபர்ஸ்ட் பால்னு நினைக்கிறேன்ல எல்பி இதுல பேட்ல பட்டுச்சு. அது லெக் பேட்ல அப்பவே அவனுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆன ஷாட் பார்த்தோம்னா கொஞ்சம் பேட் மட்டும் திரும்பி இருந்துச்சுன்னா அந்த பால் பறந்துருக்கும். அது ரோஹித் சர்மாவோட அந்த ஷாட் வந்து பயங்கரமான ஷாட் லெக் சைட்ல. அது பேட் திரும்பல. அதுதான் ஆனா அது கல்ல மட்டும் இப்படி பவுலிங் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. ஆமா ஆமா அதான் அது அந்த கலீல் வந்து நெட்ஸ்ல வந்து நிறைய கலீல தான் காமிச்சாங்க. இந்த சிஎஸ்கே வீடியோஸ் அதெல்லாம் வந்து பவுலிங் அப்போ கலீல் அகமது வீடியோஸ் எல்லாம் காமிச்சாங்க. கலீல் வந்து பேட்டிங் ஆடுறதையும் நிறைய காமிச்சாங்க. எல்லாரையுமே பயங்கரமா பேட்டிங்க்கு ட்ரெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் சௌத்ரி கூட பேட்டிங் ஆடுற மாதிரி பயங்கரமா பேட்டிங் ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டியா தான் பாக்குறாங்க எல்லாரையும். சில ஆமா, right எல்லாரும். ஆ அடிக்கிற மாதிரி. ஆஷானா வரையும் வந்து ஆஷானாலாம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு நெட்ஸ்ல. ஆமா 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 அவரு எல்லாம் இப்போ ஆல்ரவுண்டர்ல. அதனால அவர் பயங்கரமா டிஎன்பிஎல் எல்லாம் ஓப்பனிங் 50 சாலிடா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா 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 செம்ம ஃபார்ம் வேற. அதான் ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ல நம்ம இதுல. ஓப்பனிங் எடுத்தாலே ரச்சின் ஆரம்பிச்சு ஹூடா, சிவம் தூபே, விஜய் சங்கர் இருந்தாலும் விஜய் சங்கர் உண்டு. கீழே வர சாம் கரன் இருக்கா, ஜடேஜா, அஸ்வின். ஆமா எல்லாருமே. நான் வந்து ரோஹித் சர்மா டக் அவுட் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதே ரோஹித் சர்மா வந்து இருக்கிற ஃபார்முக்கு வந்து பிரிச்சிருவாப்ல. ஏன்னா இப்ப விராட் கோலி அங்க இருந்து சிடில இருந்து வந்தப்போ சரி அங்க பெருசா ஃபார்ம் இல்ல, கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாலும் லைக் ஆஹா ஓஹோ அந்த வேர்ல்ட் கப்ல இருந்த மாதிரி விராட் கோலி ஆடல. ஆனா ஐபிஎல்னு வந்தோடனே பிரிஸ்டாப்ல
ஆமா அந்த அந்த இது ஏன் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அவன் நான் அந்த சொன்னேன் அந்த ரோஹித் சர்மா அந்த ஷாட் அவுட் ஆன ஷாட்டே செம்ம ஷாட் ஆக்சுவலி. அது ஆமா லைட்டா இதாயிருச்சு. ஆமா இல்லைன்னா அந்த பால் பறக்க வேண்டியது பால் தான். கரெக்டா அந்த இடத்துல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வந்து அது தோனியோட காலா இருந்திருக்கும் அது நினைக்கிறேன். தூபை வேற கொஞ்சம் ஹைட் ஆமா வேற. தூபை கரெக்டா ஹைட். ஆமா அந்த இடத்துல கரெக்டா நின்னா. ஆமா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அதுக்கு அடுத்தது இந்த ரிக்கில்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டான். ஆனா பயங்கரமா இது டைமிங் வந்து பயங்கரமா போயிட்டு ஆமா இருந்துச்சு. டைமிங் பயங்கரமா இருந்துச்சு. அவனும் அந்த வில் ஜாக்ஸும் 2 பேரும் சேர்ந்துதான் கொஞ்சம் அவனுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா உடைச்சிட்டாங்க. அதுவும் வந்து கலீல் அஹ்மத் தானே 2வது wicket. ஆமா அந்த ரிக்கில்டன். ஆமா ஆமா அந்த பேட்ல போட்டு ஸ்டம்பிள் அடிச்சது ஹிட் விக்கெட் மாதிரி. அதுப்பா அவன் டென்ஷன் ஆயிட்டான். அதுவும் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அந்த அந்த ஏர்லியாவே இவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்ததுமே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹோப் உடஞ்சிரும்ல. ஐயோ பேட்டிங் வீக் ஆகுதோ அப்படின்னு. என்னன்னா அவங்களுக்கு எப்போதுமே வந்து சாலிடா வந்து ஸ்கை இருக்கு அப்பல. இப்ப இந்த வாட்டி என்னன்னா பாஸ்ட் சீசனும் சரி இப்ப கன்சிஸ்டன்டா பார்த்தோம்னா பெருசா இல்ல. இப்ப ரீசெண்டாவும் சரி சூர்யா வந்து T20ல வந்து அவரோட ஒரு ஸ்டாண்டர்ட்னு இருக்கு. சூர்யானாலே இந்த ஒரு பயம் இருக்கும். நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஆப்போசிட் டீம்ல மும்பைக்கு இருந்து அடிச்சா கூட சூர்யா ஆடினா நம்ம எப்படிடா அது ஹேட் பண்ணவே தோணாது சூர்யா ஆடுறப்போ. அதுனா சூர்யா கார்த்தி ஆடணும். சரி இருக்கட்டும். நம்மளே 40 நிமிஷத்துக்கு நக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இந்த நகைச்சுவை தேவையா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. அதான் இப்ப சூர்யா வந்து அப்படி ஆடிட்டு இருப்பாரு. இப்ப பாக்குறப்போ பழைய சூர்யா இல்ல. அவர் கொஞ்சம் அது நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜா போயிருச்சு. அது இல்லாம இல்லைன்னு சொல்ல முடியாது, அடிக்க ஆரம்பிச்சாப்ல தலை அப்படிங்கிற மாதிரி போட்டு தள்ளிட்டாரு. அதனால அதை தாண்டி பெருசா எதுவும் சொல்றது கிடையாது. ஸ்டம்ப் பின்னாடி ஒருத்தர் நின்னு ஆனா அதான் அது தெரிஞ்சது, தோனியோட இன்வால்வ்மெண்ட் தெரிஞ்சது. நிறைய ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் bowlingலே 100 கிட்டே நிறைய போய் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா நிறைய தோனியோட இன்வால்வ்மெண்ட் நிறைய இருந்துச்சு. ருத்ராஜே வந்து நீ அங்க போய் நில்லு அப்படின்ன மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கேப்டன் தான், பரவாயில்லடா அங்க போய் நில்றா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி. ஆமா தோனியோட இன்வால்வ்மெண்ட். அதுக்கப்புறம் அதான் நம்ம இன்டெப்தா வந்து மும்பை பேட்டிங்ல சொல்ற அளவுக்கு பெருசா யாரும் ஷைன் பண்ணல. தீபக் சஹர் அதான் எதிர்பார்க்கலையா பாருங்க. ஒரு பெரிய இல்ல பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரியும் நமக்கு. வந்து இந்த 2019-2020ல இருந்து இந்த ஓடிஐல வந்து கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் இந்தியா போனப்போ இருந்து சிங்கிள் ஹேண்டடா இருந்து ஒரு 50-60 சம்திங் என்னமோ நின்று அடிச்சு வின் பண்ணி கொடுத்த மேட்ச் எல்லாம் இருக்கு அந்த டைம்ல. ஆனா சிஎஸ்கேக்கு நம்ம பெருசா பேட்டிங் ஆடி பார்த்தது இல்ல. ஐபிஎல்ல இது இன்ஜுரி உள்ள உட்காந்துருப்பான். இங்க வந்து அடிக்கிறான். ஆமா பரவாயில்ல, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னதான் வந்து மும்பைக்கு ஆடினாலுமே தீபக் சஹர் கொஞ்சம் அப்படியே ஒரு 4 எல்லாம் அடிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சில பேரால மட்டும்தான் அந்த பவுண்டரிஸ் அடிக்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இப்ப சூரியகுமார் யாதவே வந்து பெருசா ஒன்னும் 26 பால்ஸ்ல 29 அடிச்சிருக்கான். அதனால பால்ஸும் ரன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான். நமக்கு பிச்சா பார்த்தாலே வந்து இந்த ஸ்லோ நேச்சர் இருக்கிறதுனால அக்ரெசிவ் ஹிட்டிங் வந்து இங்க பண்ண முடியல. கிளாஸ் வச்சிருக்கவங்க வந்து இந்த ருத்ராஜ் மாதிரி பிளேயரு, ரச்சின் மாதிரி பிளேயரு, இங்க ரஹானே விட்டா பிரிச்சிருப்பாரு.
ரஹானே ஆமா இருந்திருந்தா, விராட் கோலி இருந்திருந்தா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம பியூர் ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி போறப்போ அந்த ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். இப்போ ருத்ராஜ் விக்கெட் போனப்பையும் சரி, தூபே விக்கெட் போனப்பையும் சரி, அந்த விக்னேஷ் புத்தூர் அவர் போட்ட பால் எல்லாமே வந்து ஷார்ட் காலியா போயிட்டாங்க. அவன் என்னையா அவன் யாரையா அந்த பையன்? என்ன வயசு ஆகுது அவனுக்கு? My God. என்ன லெவல் சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். அதை ரச்சின் டீகோட் பண்ணிட்டான். ஆமா ரச்சின் கரெக்டா வந்து அதாவது லோ ஃபுல் டாஸ் ஆக்கிட்டான். இந்த ஒரு சில பால்லாம் இறங்கி போய் லோ ஃபுல் டாஸ் ஆகி சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா பிட்ச் ஸ்லோ. இவன் வந்து 70s போட்டுக்கிட்டு இருக்கான். 70s போடுறப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ருத்ராஜ் வந்து அந்த ஹிட்டிங் ஜோன்ல இருந்தப்போ எடுத்து நேரா சொருவிட்டாப்ல. அதனால அதுவும் வந்து கரெக்டா பவுண்டரி கிட்ட கேட்ச் ஆச்சு. தூபேக்கும் அதே தான். ரச்சின் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வந்துட்டான். ஆமா 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 இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆனா வேற வழி இல்ல. ஆமா அவனும் வந்து ரொம்ப நேரம் பொறுமையா ஆடி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி எவ்வளவுதான் முயற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் இறங்க ஆரம்பிச்சான். அதுவும் வந்து லேட்டா தான் அதுவும் இறங்க ஆரம்பிச்சான்ல. ரொம்ப கடைசி ஏதோ 2 ஓவரும் 3 ஓவர்லயோ தான் அந்த மாதிரி இறங்கி வேண்டிய டைம் இப்ப வேண்டிய டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டா எடுத்தா பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டான். ஆமா ஆமா இது வந்து கொஞ்சம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி 155 அவ்வளவு பெரிய ஸ்கோர்லாம் இல்லைல்ல, ஒரு 15 ஒரு 16 ஓவர்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நெட் ரன் ரேட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி அவங்க பிளானும் அப்படிதான் போல. ஏன்னா வந்தவங்க எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா சரியா படல ஒரு சில பேருக்கு. ஆமா திரிபாதி ஓபனிங் வந்ததே அதானே. திரிபாதி வந்து ஹிட்டர் ஒரு மாதிரி. திரிபாதி ஓப்பனிங்ல இறக்கி விட்டா அந்த பவர் பிளே ஸ்கோர் ஏறிடும். அதுக்கப்புறம் ருத்ராஜ் எப்படி வேணாலும் ஆட முடியும். ருத்ராஜ் வேணா இப்ப ரச்சின் மாதிரி ஆடி இருக்கலாம், இல்ல இன்னைக்கு ஆடின மாதிரி ஆடி இருக்கலாம். அவன் வந்து எந்த மாதிரி வேணாலும் ஆடுவான். ஆமா ஆமா ருத்ராஜ் வந்து பயங்கர செம ஸ்கில்ஸ், செம டேலண்ட். ஆமா ஆமா அதே ஷாட் வந்து பெருசா ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்கிற மாதிரி தெரியல. ஆனா பால் ஆமா ஆமா நார்மல் அடி ஷாட் மாதிரி தான் இருக்கு. அவன் வந்து அவனோட 6 எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா லாங்கஸ்ட் 6 எல்லாம் ஒண்ணும் போகாது. ஆனா 6 நமக்கு வேணா 6 தானே, லாங்கஸ்ட் 6 அடிச்சா 10 ரன்னா கொடுக்க போறானுங்க. 6 தான் எப்படி அடிச்சாலும். சின்ன வயசுல நான் நினைச்சுக்குவேன் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சா 10 ரன் தருவாங்க அப்படின்ட்டு. நல்லா முடிஞ்சிருக்கும். இப்போ இன்டெப்தா நம்ம மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? இன்டெப்தா வேற ஏதாவது சொல்லணுமா? அந்த டோனியோட ஸ்டெம்பிங் ஒன்று இருக்கு பாரு. அத பத்தி பேசவே இல்லையா? பெர்ஃபெக்ட். பா அந்த ஃபாஸ்டஸ்ட் சான்ஸ்னா என்ன வயசாகுது இந்த ஆளுக்கு? 43 ஆவது புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன வயசாகுது உனக்கு? பேட்ஸ்மேன் திரும்புறதுக்குள்ள ஸ்டெம்ப் இதாயிருச்சு. பேட் சொல்லிருச்சு. ஆமா அவன் வெளியே இதுல அந்த ரீப்ளே போடுவானுங்கல்ல டிஆர்எஸ், அந்த தேர்ட் அம்பையர் பார்க்கும் போதே அவனோட மூவ்மெண்ட் பாரு, பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாரோட மூவ்மெண்ட் பார்த்தனா அவன் ஒரே அப்படியே தான் இருக்கான், ஒரு ஸ்டில் இமேஜ் மாதிரி தான் இருக்கான். இந்த ஆளுதான் அதான் முடிஞ்சு ஸ்டம்பிங் அடிச்சு போயாச்சு. அதான் அந்த ஆள் பாட்டு வந்துட்டான். அவனும் வெயிட் எல்லாம் பண்ணல தேர்ட் அம்பையர் டெசிஷனுக்கு எல்லாம் போயிட்டான். அவனுக்கு தெரியும். இல்ல இந்த இது ஜஸ்டிஸ் லீக்ல ஃபிளாஷ் ஃபாஸ்டா ஆயிட்டு இருக்கு, சூப்பர்மேன் மட்டும் திரும்பி போப்பார்ல. எல்லாம் ஸ்டில்லா இருக்கு. இந்த ஆளு என்ன ஃபாஸ்ட் இது, அந்த ஸ்பீடு போட்டானுங்க 0.12 செகண்ட்ஸா. சரி ஒரு நல்ல டீம் மாதிரி தான் தெரியுது. கைகோட் பரவாயில்ல. நான் வந்து கொஞ்சம் போன சீசன் படி நான் பார்த்தேன், கொஞ்சம் கைக்வாடோட கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ பரவாயில்ல, செம கேப்டன்சில. அவர் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு மம்பட்டி, அவரு நாலேஜ் வந்து கேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரு நாலேஜ் என்னன்னா இந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கு. தோனி ரொம்ப அடிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு அது கரெக்ட்.
ஏன்னா இப்ப தோனி டு ஜடேஜான்னு ஒரு டிரான்சிஷன் போச்சுல, அது ஆஹ் அது ரொம்ப கேவலமான ஒரு டிரான்சிஷன் கேவலமா ஆயிடுச்சு. போய் அடி வாங்கணும் நம்ம. ஆமா ஆமா, செம்ம அடி. பயங்கரமான ஆஹ் அடி அதெல்லாம். அந்த ஆமா, அந்த பீரியட்லாம் யோசிச்சப்ப இது பயங்கரமான டிரான்சிஷன். இது நல்ல நம்ம ஆமா மாறினதே நல்ல தெரியல, மாறினதே தெரியல. என்ன சிஎஸ்கே தோக்குது அவ்வளவுதானே தாண்டி ம் இது ஒரு கேப்டன்சி ஷிஃப்ட் இருக்கு, கல்ச்சர் சேஞ்ச் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆமா ருத்ராஜ் பார்த்தோம்னா தோனி மாதிரி தான். அந்த டீமுக்கு மட்டும்தான் விளையாடிருக்கான். ஆமா ஆமா எடுத்ததுல இருந்து ஐபிஎல்னு வந்ததுல இருந்து சிஎஸ்கே. ஸோ ம் சிஎஸ்கேவோட கல்ச்சர்ல தான் வளர்ந்தது. ஸோ ருத்ராஜுக்கு வேற தெரியாது. கரெக்ட் கரெக்ட் ஆமா ஸோ அந்த கல்ச்சர்லயே தான் அந்த டீம் போகும். ஸோ கல்ச்சர் ஷிஃப்ட் ஓகே. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ருத்ராஜோட ஆளுமை தெரிந்தது. ஒரு இது காட்டினாப்ல, டாமினன்ஸ் காட்டினாப்ல. ஆமா. கொஞ்சம் இதான் என் டீம். பேட்டிங் பிரிஸ்டாப்ல. பேட்டிங் வேற லெவல். சொல்லவே நான் தேவையில்ல. அந்த ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுத்தோன்னா ஜடேஜாவோட ஃபார்மே போயிடுச்சு. அப்போ ஆமா 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 அந்த மாதிரி ருத்ராஜுக்கு அந்த மாதிரி ஆளா, ஆமா. அது பயங்கர அவன் ஒரு கேம் ப்ளஸ் ஜடேஜா பாயிண்ட். ஆடுறான். ம் கரெக்ட். ஜடேஜா பீக்ல இருந்தப்ப அது கொஞ்சம் அப்படியே டிராப் ஆச்சு. ஆமா ருத்ராஜ் பிரிக்கிறான். என்ன வேணுமோ ஃபார் த டீம் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபார் த என் டீம். டீமுக்கு ஆமா செல்ஃப் கேம்ங்கிறதே இல்ல. கிடையாது. போட்டு பிரிஸ்டான். ஆமா, செல்ஃப் பிளேக்கு இன்னொருத்தர் இருக்காரு வேற ஒரு டீம்ல, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. கமாச்சா திட்டுவாங்க வந்து. ஆமா, கமாண்டர்ல திட்டுவானுங்க. அதனால எப்படி இந்த பிலிப்ஸ் கம்பெனி திட்டின மாதிரி. ஆமா, நீ ஏன் இப்ப தெரிஞ்சிருக்க யாரை பத்தி பேசுறேன்னு இப்ப திட்டுவாங்க என்ன. ஆமா ஆக்டர் சித்தார்த்து தான் அடி வாங்குவாரு, நான் தான் அடி வாங்க மாட்டேன். அதனால அது வரைக்கும் சந்தோஷம். அதான். என்ன விட்டுருவானுங்க, சித்தார்த்துன்னு போட்டு கூகுள்ல போட்டா எவன் பேர் ஃபர்ஸ்ட் வருதா அவனுக்கு அடி. ஐயோ, எனக்கு ஒரு பேர் தானே இருக்கு. ஆமா, வேற- ஒரு ஆஹா பேர் தான். ஆமா, வேற யாரும் அது நல்ல வேளை என் பேர் எஸ்கேப். என் பேரும் போட்டாங்கன்னா வேற ஒருத்தர் பேர் தான் ஒரிஜினல் மம்பட்டி வருவாரு, அவர் அடி வாங்க. பாத்தியா? ஆமா அதான் நம்ம டீமா பார்த்தோம்னா ஒரு கொஞ்ச நாள்ல இதாயிடும். என்ன ஆமா என்ன மாத்துவாங்க நான் நினைக்கிறேன்னா, சாம் கரன் சேப்பாக்ல செட் ஆகல. ஏன்னா சாம் கரன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே யூஏஇல. சேப்பாக் பார்த்தோம்னா பவுலிங் அப்பயும் சரி இதாகல, பெருசா ஒர்க் அவுட் ஆகல சாம் கரனோட பவுலிங். ஸோ எனக்கு பெட்டரா பார்த்தோம்னா சாம் கரனை எடுத்து விட்டு, ஏன்னா போட்டது ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஓவர் தான் யூட்டிலைஸ் பண்ணணும்னா சிவம் துபே கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஆர் விஜய் சங்கர் உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் சங்கர் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஒரு ஓவர் தான் அப்படிங்கிற கண்டென்ட்ல பார்த்தோம்னா, இந்த சைடு சாம் கரன் எடுத்தோம்னா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் உண்டு. ஒரு ஃபாரின் ஆப்ஷன்ல அழகா டெவான் கான்வே எடுத்துட்டு வந்தா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் Correct. strong ஆகும். பிரசாந்த், உன்னோட தாட்ஸ் ஏதாவது? என்னோட தாட்ஸா? இல்லையா, என்னோட தாட்ஸ் ஆனோன்னு உடனே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அதான் ஃப்ரீஸ் ஆயிட்டு release ஆயிடுச்சா? அப்படியே நின்றுட்டு. ஆமா இல்ல, அதான் அஞ்சு சொன்ன மாதிரிதான். அஞ்சு சொன்னதேதான். என்னோட அவர் thoughts சொல்றது இருக்கு. அதான். அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு என்னோட தாட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஃபைனல் தாட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம். நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் கேம் பிரிக்க வேண்டிய முக்கியமான கேம். வராங்க வெளியூர்ல இருந்து வெளியூர் ஆட்டக்காரங்க வராங்க. சரி, அந்த மேட்ச் பத்தி உங்களோட எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேம்லயா? சிஎஸ்கே நெக்ஸ்ட் கேம்லயா? தீக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சிம்பிள். பாப்போம் இவங்க என்ன பிளான்ல வராங்க. யாரு அவங்க சைடும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓகே நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா அதுவே கண்டினியூ ஆகும் தெரியாது. அதான் விஷயம். இல்ல, அவங்க கொஞ்சம் சாலிடா தெரியுறாங்க. சாலிடா தெரியுறாங்க. ரொம்ப சாலிடா இருக்காங்க. ஹேசல்வுட் மற்றவங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தப்ப ஹேசல்வுட் போடுறது இதுதான் டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்க ஆயிட்டு இருக்கு, இங்க போயிட்டு இருக்கு எல்லாம் பாலும் மூஞ்சிக்கு நேரம். ஹேசல்வுட் பவுலிங் தாங்கணும். ஆனா நம்ம
ஹேசல்வுட் வந்து எக்ஸ்சிஎஸ்கே ப்ராடக்ட், அதனால நம்மளால பிடிச்சிக்க முடியும். அதுவும் இங்கே வந்து எல்லாமே ஸ்லோ பிச்சு, அதனால எப்படி சொல்றது, 2 பேருக்குமே அட்வான்டேஜ். ஹேசல்வுட்டுக்கும் வந்து தெரியும் இது என்ன இதுன்ட்டு, நமக்கும் வந்து ஹேசல்வுட்டை தெரியும். ஸோ ஆமா வந்து ஹேசல்வுட்டை ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிடலாம். மற்ற பவுலர்ஸு அந்த மாதிரி பார்க்குறப்போ தான் இது. இப்போ என்னன்னா அவங்க பவுலிங் விட பேட்டிங் பார்த்தோன்னா அது பயங்கரமான மேட்ரு. இப்போ வந்து ஃபில் சால்ட் பார்த்தோன்னா பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் தெரியுது, ஆனால் சுற்றி அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஆமா ஆமா ஏன்னா சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி சேப்பாக்கு வந்து அந்த மாதிரி கிரவுண்டு. ஆமா ஸோ சுற்றி அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அக்ரெசிவ் பிளேயர்ஸ் பின்னாடி பட்டிடாரும் வந்து இப்ப நல்லா ஃபார்ம்ல இருந்தான் இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. புது என்ன கேப்டன் வேணாலும் வேற, அதனால ஆமா. அது எப்படி இந்த மேட்ச் எப்படி அஃபெக்ட் பண்ணும்னு தெரியல. அடுத்த மேட்ச் ம். அது ஆமா வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு ரிவெஞ்ச் இருக்கு போன சீசன்ல பண்ணதுக்கு. ஆமா போன தடவை பண்ணதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். ஓன் கிரௌடே அண்ணன் சைலன்ஸ் பண்ணாரு, அதான் மனசு இப்ப கஷ்டம். நம்ம கிரௌடு அவனுங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? நம்ம கிரௌடு ஆனா பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆமா சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ண நாலேஜபிள் சென்னை கிரௌட். ஆமா ஆமா அதனால அவனுக்கு மாதிரி காட்டான் கிடையாது. அவனுக்கு வண்டை எடுத்துட்டு வந்தா பிரச்சனை. பிரிச்சு எடுத்தானுங்க போட்டு போன வருஷம். ஆமா இவரு தோனியை ஓப்பனிங் இறங்கணும் என்ன கேட்டா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பவர் பிளேல அவுட் ஆயிட்டாருன்னா கிரௌடி கிளம்பி வீட்டுக்கு போயிடும். ஆமா அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு ஓவர். மேட்ச் முடிஞ்சு டிக்கெட் வசூல் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஆமா அதுக்காகவே ஒரு வேளை சேசிங் எடுத்து கடைசி ஓவர்ல இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் வேணும். ஆமா சரி ஓகே கைஸ் அப்படியே முடிச்சுமா முடிச்சிருவோம். ஒரு ஆள் பார்த்தாச்சு. ரேட்டிங் கொடுங்க. ரேட்டிங் மேட்சோட ரேட்டிங்கா? மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுமாரான மேட்ச் தான் என்ன கேட்டனா. ஒரு 6.5 அவுட் ஆஃப் 10. பிரசாந்த் உன்னோட ரேட்டிங் சொல்லு. நான் வந்து ஒரு 8 தருவேன். கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் த்ரில்லிங்கா போச்சே. வின் பண்றாங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு டவுட்லயே இருந்துச்சே. நானும் ஒரு 8.5 தருவேன். ஏன்னா நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. ஓப்பனிங்ல வந்து ஒரு டெஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் மிடில் ஆர்டர்ல ஒரு டெஸ்ட் இருந்துச்சு, பவுலிங்ல ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. எல்லா ஏரியாவுமே ஓரளவுக்கு வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஓவராலா பாக்குறப்போ ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ ஒரு 8.5 குட் மேட்ச். 8.5 கொடுத்துருக்கீங்க மேட்ச். ஆல்மோஸ்ட் 2 பேரும் அதே மாதிரி ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. ஓகே சூப்பர் கைஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோ எந்த மேட்ச்க்கு வரும்னு தெரியல. நடுவுல முடிஞ்சா ஏதாவது ஒரு மேட்ச் வந்து டைம் இருந்தா நம்ம வீடியோ போடுவோம். இல்லைன்னா அடுத்து நம்ம மெயின் மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி ஆன் 28 மார்ச். ஆமா அப்போ போட்டே ஆகணும். சரி ஓகே. Hi guys, see you in the next video. See you all. Bye. Bye.